திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் அஸ்தம், சந்திராஷ்டமம் சதயம், யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் சூலம், திதி சதுர்த்தி, கரணம் பாலவம். வாரசூலை மேற்கு, பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். உங்கள் திட்டங்களை எல்லாம் தெளிவாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது, பந்தாக்காக அடுத்தவங்க வேலைகளை நானே பார்க்குறேன்னு சொல்லி வாலண்டியராக போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா உங்களோட பணிச்சுமை குறையும், இல்லாட்டி கூடும். பணிச்சுமை கூடுவதும் குறைவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. தாய்வழி ஆதரவு பெருகும். தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. வாகனத்தில் மெயின்டெனன்ஸ் செலவுலாம் அதிகமாக இருக்கும். அதனால் வாகனத்தை மிதமான அளவில் உபயோகித்து பாருங்கள். விருப்பங்கள் நிறைவேறலாங்க, ஆனால் கடை வாங்கி நிறைவேற்றுறது தப்புங்க. கடை வாங்குறத தவிர்த்துக்கோங்க. விருப்பங்களை உங்கள் தகுதிக்கு லிமிட் பண்ணிக்கோங்க. உறவினர்கள் வருகை சங்கடங்களை தரும் அப்படிங்கிறனால ஒரு டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கு கமிட் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கிறது நல்லது. இல்லாட்டி உங்களை கடை வாங்க வச்சுருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ரிஷபம். குழந்தையோட மனசறிஞ்சு அவங்கள தேவைகளை செஞ்சு கொடுப்பீங்க. குழந்தைங்களுக்கு அது வேறு என்ன தேவை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க. முயற்சிகள் போட்டிகள்லாம் வெற்றி பெறும். போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். அடுத்தவன் அதை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அதை காட்டு டபுளாக செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை வரும். அதனால் உங்களோட முயற்சிகளுடைய வீரியமும் பெருகும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விருப்பங்கள்னால் புரியுது, நீங்கள் கேட்குறது புரியுது. நீங்கள் இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க வேலண்டைன்ஸ் டேயில். அதனால் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண ஆள்கிட்டருந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல், அதாவது காதல் மலர்க்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிதுனம். உங்கள் பேச்சில் தடுமாற்றங்கள் வரும். அதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும், செல்வாக்கு உயரும். உறவினர்கள் உங்களை பாராட்டுவாங்க. அவங்க உங்களை நாடி வருவார்கள். அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதுவரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்த வாகனத்தை மாற்றினா என்ன அப்படின்னு உங்களுடைய சிந்தனை மேலோங்கும். குருவின் பார்வை இருப்பதால் அது சாதிக்க நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு காரியங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றி பெறும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஆதரவுடன் அமோகமான நாள். கடகம். தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாகுங்க, ஆனால் கவலைப்படாதீங்க. அதை சமாளிக்கிறதுக்கு நண்பர்கள் மிகவும் உதவுவாங்க. அரசு விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலையும் விரயத்தையும் தருவோம் என்பதால் இன்றைக்கி அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. உங்களோட முயற்சிகள்லாம் சிறிய சிறிய தடங்களுக்கு பின்னால் வெற்றி பெறும். போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். அது இருக்கிறது நல்லது. போட்டி மனப்பான்மை இருந்தால் தான் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குங்கிறதுனால அது நல்லது தாங்க. நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். மாற்றங்கள் செய்து இன்றைக்கி வெற்றி காண்பீர்கள். விளையாட்டு பொழுதுபோக்கில் உங்களுக்கு மனம் ஈடுபடும். அதனால் இன்றைக்கி மனம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சியான நாள். சிம்மம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்ங்கிற மாதிரி இன்றைய மகிழ்ச்சி உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. தனிமையை தவிர்த்துருங்க. குடும்பத்தில் எல்லோரும் பேசி மகிழுங்க. அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணை மேலே அக்கறை காமிங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தொழிலில் வளர்ச்சி இருக்குதுங்க, முன்னேற்றம் இருக்குதுங்க. நீங்கள் விட்டத்தை பார்க்காம கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்களாக அருமையாக கிடைக்குதுங்க. குழந்தைகள் மேலே கவனம் செலுத்துங்க. அவருடைய செயல்திறன் மேம்படணும், கல்வித்திறன் மேம்படணும். அவர்களை கவனிப்புண்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
அதுவே நல்லாயிருக்கும். அதனால் குடும்பத்துடன் பேசி மகிழுங்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கன்னி, உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும், மன வலிமை அதிகமாகும். தேவையற்ற வேலைகளை இழுத்து போட்டு செய்வதனால உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கும். அதனால் அதை தவிர்க்க பாருங்கள். அதற்கு உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப உதவியாக இருப்பார்கள். அவர்கள் ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. தொழிலில் உங்கள் திறமைகள் முயற்சிகள்லாம் வீணடிக்கப்படும் அப்படிங்கிறனால இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். விருப்பங்கள் நிறைவேறும், தாமதமாக நிறைவேறுங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சியில் சில சரிவுகள் இருப்பதனால அவருடைய விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கண்காணிப்பும் கவனமும் கண்டிப்பும் ரொம்ப அவசியங்க. துலாம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்ததாலே இன்றைக்கி உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க. ஏன்னா சிந்தனை தெளிவாக இருந்தால் உங்களுக்கு லாபம் வருமானம்லாம் அதிகரிக்க போகுதுங்க. அதனால் எது தேவையோ அதனுடைய விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எத்தனை லாபம் வந்தாலும் வருமானம் இருந்தாலும் என்ன ஆகும், உங்களுக்கு தொழிலில் ஒரு திருப்தியின்மை இருக்குங்க. அது என்ன பண்ணுறது, உங்கள் மனசு அந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஆகி போயிடுச்சு. அது சமாளிச்சிடலாம் விடுங்க. பெண்களால் பிரச்சனை அதிகமாகும், மறைமுக எதிரிகளை கண்டுபிடிப்பீங்க, பொருள் நஷ்டம் உண்டாகும். அதனாலே உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையும் ஒரு தனிமையை நாடி போகிறீங்க. குருவின் பார்வை இருப்பதால் அதெல்லாம் கூடிய விரைவில் சரிவாகும். விஷயத்திற்கு இன்றைக்கி அமோகமான நாளுங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க, லாபம் அதிகரிக்கும், பெரியோர்களுடைய ஆசை கிடைக்க போது, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக அவசர முடிவுகளெல்லாம் எடுக்காதீங்க, தவிருங்க. ரிஸ்க் எடுத்து துணிச்சலான செயல்களையெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துருங்க. குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. வாழ்க்கைத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்க. அதை விட பெரிய செயலெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் அவசர முடிவுகளையும் ரிஸ்க்குகளையும் தவிர்த்தால் இன்றைய நாள் இனிய நாள் உங்களுக்கு. தனுசு, இதுவரைக்கும் தொழிலில் இருந்த பணிச்சுமை குறையுங்க. பெண் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்களில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், அரசு காரியங்கள்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் அல்லது தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயரதிகாரிகள் உங்களுடைய வெற்றிகளுக்கும் திட்டங்களுக்கும் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகள் வாழ்க்கை துணையினால் கொஞ்சம் அலைச்சலும் செலவும் ஏற்படும். குடும்பத்தினர்னால் அதை செஞ்சு தான் ஆகணுங்க. சமாளிச்சுக்கோங்க. மகரத்திற்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமும் பாக்கியமும் நிறைந்த நாள். ஏன்னா உங்களுக்கு செல்வாக்கு உயரும். இன்றைக்கி உங்களுடைய சிந்தனைகள்லாம் உயரிய சிந்தனையாக இருக்கும். எதிர்த்தாலும் ஒரு டாப் லெவலில் தான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் அதிகமாகும். குடும்பத்தில் உங்களுக்கு ஆளுமை தென்படும். அது ஆளுமை தென்பட்டால் மட்டும் போகாது, அதற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். எல்லோரும் அவங்க சொன்னபடி கேட்பாங்க. நண்பர்கள், ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி விலகும். தொழில் லட்சியத்தில், அதாவது தொழிலில் செய்கிற இடத்துல உங்களுடைய டார்கெட்டு அல்லது உங்களுடைய ஆம்பிஷனை நிறைவேறுவதற்கு பெண் ஊழியர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைக்கு செல்வாக்கான நாள் என்று. கும்பத்திற்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. நண்பர்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அதனால் அவர்கள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் அலைச்சல்கள் விரயங்கள்லாம் குறையும். பிரச்சனைகள், எதிர்ப்புகள் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்குரிய மன வலிமை உங்களுக்கு உண்டாகும். இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெண்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சு கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனால அவர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அவர்களால் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அந்நிய தேசத்தவர்கள், மாநிலத்தவர்கள், அந்நிய மொழி பேசுபவர்கள் இவர்களால் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு பெண்கள் மத்தியில் நீங்கள் தான் கிருஷ்ணர். மீனம், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் அதிகமாகுங்க. இருந்தாலும் உங்களுடைய தெளிவான சிந்தனைகளாலேயே, முயற்சிகளாலேயே அதை வெற்றிகரமாக சமாளிச்சிடுவீங்க. அதனால் உங்கள் பணிச்சுமை குறையும். வாழ்க்கை துணையோட மனசறிஞ்சு நடப்பீங்க. அதுக்கப்புறம் என்னங்க வேணும்,
அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் உண்டாகும். அவசர திட்டங்கள்னால, துணிவான தீர்மானங்கள்னால உங்களுக்கு தனவரவு உண்டாகுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தவங்கெல்லாம் உங்களுடைய அழைப்புக்காகவும் உங்களோட பேசுவதற்காகவும் காத்திருப்பார்கள். ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள் இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.